லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக பிரசாந்த் பூஷன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. அவர் மட்டுமல்ல, ஒரு ஜனநாயக அமைப்பான ஏடிஆர் அமைப்பும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. எஸ்பிஐ வழக்கு வருகின்ற 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அதனோடு சேர்ந்து இந்த வழக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் விசாரிக்கப்படும் அப்படின்னு சந்தர் சூட் சொல்லியிருக்கிறாரு. 2018 22,217 தேர்தல் பத்திரங்களை 48 மணி நேரங்களில் எஸ்பிஐ வங்கி வெளியிட்டாங்க. என்ன விவரம்னு 48 மணி நேரத்தில் வெளியிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களிடம். ஆனால் இன்றைக்கு 6 மாத காலம் 3 மாத காலம் அவகாசம் கேட்குறாங்கல்ல, இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அரசியல் நிலைப்பாட்டாக பார்க்கலாம், புரிஞ்சிக்கலாம். கூடவே இதில் நிறைய சந்தேகங்களும் வருது. முதல்ல நிலைப்பாடுன்னும் போது, ஒரு வங்கி என்பது உச்சநீதிமன்றம் ஒரு தரவுகள் கேட்கும்போது தலைமை நீதிபதி அமர்வு, அதுவும் சாதாரண பெஞ்சு கிடையாது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு தகவலை கேட்குறாங்க. அதில் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னும் போது பொதுவாக ஒரு வங்கியானது என்ன செய்யும்னா, கோர்ட் என்ன சொல்லிச்சோ அதை கேட்கும். அந்த கோர்ட்டு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை கேட்ட அந்த தீர்ப்பில் அந்த தரவுகளை கொடுக்கறதுல ஸ்டேட் பேங்க்குக்கு என்ன அரசியல் நெருக்கன்ற அந்த கேள்வி இப்போ வருது. கூடவே இது தேர்தல் நேரம். இப்போது உண்மைக்கு தேர்தல் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. தரவுகள் நம்பர் எண்ணிக்கை அப்படின்றது இது ஒரு டெண்டர் விட்டு ஒரு 500 கோடி போட்டு பாலம் கட்டுற வேலையோ, இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கிறப்பல அவ்வளோ பெரிய ஒரு இமாலய வேலை கிடையாது. ஒரு ஹெர்குலியன் டாஸ்க் இல்லை. டேட்டா ஷீட்டில் இருக்க போது சாஃப்ட்வேரில் நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லாமே நியூ டெல்லியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய ஸ்டேட் பேங்க்கில் தான் இந்த பாண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேளை இப்போ மகாராஷ்டிரா போன மாநிலம்னு பார்த்திங்கன்னா, அங்கே எது பிரதானமாக இருக்கோ அந்த வங்கி கிளையில் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா வங்கியிலையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்டேட் பேங்க்கில் பாண்டுன்றது இருந்திருக்காது. அப்போ இவங்களுக்கு ஒரு அடிப்படை பேசிக்கு தெரியும், எந்தெந்த பேங்க்கு எத்தனை கிளையில் பாண்டு கொடுத்தாங்க, தேர்தல் நேரத்தில் தான் இது கொடுக்க போகிறாங்க, அந்த தேர்தல் நேரத்தில் எவ்வளோ பாண்டு போச்சு என்ன அப்படின்றது கொடுக்குறது ஒரு பிரச்சனை கிடையாது. இல்லை ஒருவேளை குறைந்தபட்சம் ஒரு 80 விழுக்காடு தகவலில் கொடுத்துட்டு இன்னும் ஒரு 20 விழுக்காடு பாக்கி இருக்குது, எங்களால் ஃபுல்லாக ஒரே நேரத்தில் எல்லா டேட்டாவும் எடுக்க முடியல, நீங்கள் கோர்ட்டு கேட்டிங்க, கோர்ட்டு சொன்னால் கேட்கணும், அதான் சட்டம் சொல்லுது, அதன் அடிப்படையில் நாங்கள் கொடுத்துறோம், நாங்கள் இதை ரிவைஸ் பண்ணி சப்ளிமெண்ட்ரி டேட்டா ஷீட்டு இன்னும் ஒரு மாதம் கழித்து தரோம், இல்லை இன்னொரு 15 நாள் கழித்து தரோம் அப்படின்னா அதில் கூட ஒரு வாதத்தை ஏற்கலாம். 3 மாதம் தள்ளி கேட்குறதுனுடைய நோக்கம் என்னென்னா, தேர்தல் முடிஞ்சிட்டோம், தேர்தலுக்கு பிறகு இதை கொடுக்கலாம். இது ஏதோ கணக்கு வழக்கு கிடையாது, தேர்தல் பாண்டு சம்பந்தமான வழக்கு. தேர்தலுக்கும் இந்த எலக்டோரல் பாண்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா ஆமாம் சம்மந்தம் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த தரவுகள் வெளியில் வந்தால் அதனால் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில கட்சிகளுக்கு வரும்னா ஆமாம் வரும். இந்த சூட்சமம் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தள்ளி போடுறாங்க. இது ஸ்டேட் பேங்க்கோட முடிவாக இருக்கும் நான் நம்பலை. பேங்க்கில் இருக்கிற அதிகாரிகளுக்கோ இல்லை முக்கியமான அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அவங்க வங்கி நடத்துகிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அப்போது கோர்ட்டு கேட்டதுன்னா அவங்க மேபி கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. எனக்கு கிடைக்கிற தகவல் பிரகாரம் அவங்கக்கிட்ட அந்த டேட்டாலாம் ஓரளவுக்கு ரெடியாக தான் இருக்குது, கொடுக்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பே தேர்தலுக்கு இந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் அந்த தீர்ப்பு தேர்தலுக்கு முன்பாகவே கொடுக்கப்படுது. ஆனால் எஸ்பிஐ வங்கியுடைய நிலைப்பாடை பார்க்கும்போது தேர்தலுக்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கால அவகாசமே தேர்தலுக்கு அப்புறம் தான் முடிகிற மாதிரி காட்டுது. 11ஆம் தேதி வழக்கு வருது இல்லையா, இதில் உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கும்? ஏன்னா பிடிஆர் சொல்லியிருந்தாரு, ஒரு ஏழ்மையான நாட்டில் இது போன்று நடந்திருந்தால் ஒரு வங்கி சொல்லியிருந்தால் அந்த வங்கியுடைய லைசன்ஸே ரத்து பண்ணுவாங்க. 10 நாளில் முடியக்கூடிய விஷயத்த இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க, 1.5 கோடி ரூபாய்க்கு தான் இப்போ தான் டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் பண்ணி சொன்னீங்க. ஆனால் இது போன்ற நிலைப்பாடு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் உச்சநீதிமன்றம் இறுதியாக இந்த 11ஆம் தேதி என்ன மாதிரியான நிலைப்பாடு அந்த வங்கிக்கு எதிராக எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு சாட்டை அடி காத்திருக்குது. இது கோர்ட்டுக்கிட்டே இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, சட்டத்துக்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காங்க, நியாயத்துக்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோர்ட்டு கேட்டது அடிப்படையில் ஒரு தரவு தான். அந்த தரவை கொடுக்குறதுல மெத்தனம் காட்டிட்டு நீங்கள் மேலோக்கா அப்படியே எஸ்கேப் ஆகிடலான்ற மாதிரி அந்த யார் கொடுக்குற அறிவுரை என்னன்னு தெரியல. அப்போ இந்த அளவுக்கு கோர்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லி அவங்க காலதாமதப்படுத்துகிறாங்கன்னா இதில் ஸ்டேட் வங்கிக்கு மேலே இதில் ஒரு சில ஈடுபாடுகள் இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐயம் எனக்குமே ஒரு பத்திரிகையாளனாக வருது முதல்ல. ரெண்டாவது, இப்போது ஐயா திரு பிடிஆர் சொல்கிறது பார்த்திங்கன்னா, இப்போது பேடிஎம் பார்த்தோம் நம்ம சமீப காலமாக.
பொதுமக்களோட பணத்தை எடுத்து வேறு எங்கேயோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ நீங்கள் வந்து தரவுகள் பண்ணுறீங்க, அந்த பணத்தை வந்து நீங்கள் சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுவோம், உங்களோட லைசன்ஸை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு வங்கி தான், இதுவும் ஒரு வங்கி தான். அதாவது அவங்க வந்து வங்கி கணக்குகள், அதாவது உங்களோட பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பணம் பரிவர்த்தனை நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் அந்த பணத்தை எடுத்து வேறு எதுக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா பணமானது அப்படின்றது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சொத்து, இல்லை சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நாட்டு மக்களோட சொத்து. அப்போது பண பரிவர்த்தனை என்பது வந்து சட்டத்தின்படி அது வந்து ஒரு பொதுமக்களுக்கு தெரிந்த வண்ணமாறு இருக்கணும். இது தெரிந்த வண்ணமாறு இல்லை, அதனால தான் வந்து இதில் வந்து உச்சநீதிமன்றம் வருது. ஏதோ வந்து கட்சிக்காரங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கொடுத்துச்சு, இதுக்கும் நமக்கு என்ன இருக்குது, இது எலெக்ஷன் கமிஷன் தான் இதை வந்து சரி செஞ்சுக்கணும், பட் இது மேலே இந்த மாதிரி ஒரு விமர்சனம் ஆகிற மாதிரி ஒரு எலக்டோரல் பாண்ட் திட்டத்தை நீங்கள் வைக்காதீங்க, இது வந்து கோர்ட்டு அறிவுரை சொல்லுது அப்படின்னு கூட இந்த வழக்க தீர்ப்பை வந்து முடித்திருக்கலாம். இது உள்ள வந்து எங்களுக்கு பெரிய ஸ்கோப் இருக்கா மாதிரி தெரியல. ஆண்டாண்டு காலமாக வந்து தேர்தல் நிதி என்பது எல்லா கட்சிகளும் வாங்குது, அதுவும் இவங்க வந்து அதை பாண்டை போட்டு வாங்கி பத்திரம்லாம் வச்சுருக்கேன்றாங்க, ஸோ அதனுடைய பாதுகாப்பு தன்மை வைக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தையும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கோர்ட்டு கையை தூக்கியிருக்கலாம். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கறது தான் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து தவறுன்னு இருக்குது. ஒரு கட்சியே வந்து நிறுவனத்துக்கிட்டேருந்து பணத்தை வந்து வாங்குறதோ இல்லை பாண்டாக வாங்குறதோ தவறு இல்லை, இதில் என்ன தவறு இருக்குன்னு கூட இன்னொரு நீதியரசர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த நிலைப்பாடு யாருமே எடுக்கல. எல்லாம் என்ன எடுக்கிறாங்கன்னா, நாட்டு மக்களுக்கு தெரியணும் யாருக்கிட்ட எவ்வளோ காசு கொடுத்தீங்க, எத்தனாம் தேதி கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க, கொடுத்ததுக்கு பிறகு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்ட் 2. பார்ட் 1க்கே கேள்விக்கு வரல. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பிடிஆர் கேட்குற அந்த கேள்வி நியாயம் தானே, உண்மையை மறைக்கிறதும் தவறு தானே. இப்போ 3 மாதம் கழித்து டேட்டா இப்போ வந்து யாரும் வந்து ஸ்டேட் பேங்க்கை வந்துட்டு உடனே ராக்கெட் செஞ்சு விண்வெளிக்கு விடுன்னு கேட்கல. நீங்கள் பாண்டு விற்றீங்க, பாண்டு வாங்கினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு கோடி ரூபாவோ இல்லை 10 லட்ச ரூபாவோ ஒருத்தர் வாங்கி போடுறாங்கன்னா சலானோ இல்லை வந்து ஒரு பேசிக் கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க. அப்போ அந்த தரவுகள்லாம் எங்கே போச்சு? இது வந்து வரி ஏய்ப்போ இல்லை வரி சம்மந்தமாக இது மறைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன் மறைக்கிற நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க? இல்லை, அதுக்கு எஸ்பி தரப்பு சரியான விளக்கம் கொடுத்துருக்கிறதா தானே பாஜக ஆதரவாகவும் சரி எஸ்பிஐ வங்கிக்கு ஆதரவாகவும் பேசுகிறவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மத்திய அரசு வந்து தேர்தல் பத்திர திட்டம் வந்து ஒரு கடுமையான வழிகளை பின்பற்றி தான் அதை உருவாக்குனாங்க. ஏன்னா அந்த யார் நன்கொடை கொடுக்குறாங்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாது, எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு வெளியே தெரியக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் வந்து தனித்தனி தரவுகளில் இருக்குது, பத்திரப்படுத்தப்பட்டு வச்சுருக்கு, வெவ்வேறு கிளைகளில் சீல் வைக்கப்பட்ட பேப்பர்களாகவும் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது 3 வாரங்களில் இது எப்படி சாத்தியம்? அதனால தான் கால அவகாசம் கேட்குறோன்னு ஒரு சரியான காரணம் சொல்கிறதா தானே சொல்கிறாங்க. இல்லை, இது சரியான காரணம் இல்லை, இது விதந்தாவாதம். கோர்ட்டுக்கு வந்து 5 வருஷமாக விசாரிக்குது இந்த கேஸை, இல்லைங்களா? இன்றைக்கி உடனே கிடையாது. 2017, 18, 19, 20, 21, 22, 23, 24 இது பேசுபொருள். கோர்ட்டோட நேரடி பார்வையில் 4-5 வருஷம் இருக்குது. அப்போது வழக்கானது இதுதான். இந்த வழக்கு தீர்ப்பு வருதோ இல்லை தீர்ப்பு கூட உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கும், கோர்ட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, கோர்ட்டுக்கிட்ட கூட மறைப்பீங்களா நீங்கள்? அப்போ என்ன தகுதித்துவம் மேலே நடக்குதுங்க? இப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கு நடக்குதுன்னா இது சம்மந்தமான தரவுகள் வைக்கணும் இல்லை? இப்போ ஒரு சின்ன ஒரு கேஸ் ஒன்று வருது, ஒரு கிரிமினல் கேஸோ இல்லை சிவில் கேஸோ, அந்த கேஸு சம்மந்தமான டீட்டெயில்ஸை கோர்ட்டில் ஒப்படைக்கணுமா ஒப்படைக்கக்கூடாதா? அடிப்படையாக இல்லையா இது? கோர்ட் வந்து என்ன கேட்டது, எங்கே டேட்டா எனக்கும் சொல்ல மாட்டேன்ற, பப்ளிக்கும் சொல்ல மாட்டேன்ற, வெளிப்படைத்தன்மையும் இல்லை, யார் கொடுத்தாங்கன்னா தெரியாது, எவ்வளோ கொடுத்தாங்கன்னா தெரியாது, எல்லாம் குத்து மதிப்பாக 10,000 கோடின்றீங்க. சரி, 10,000 கோடியில் ஒரு ட்ரக் மாஃபியா சேர்ந்தவர் ஒருத்தர் கொடுத்துக்கிறாரு, அப்போ அதை ஏற்றுக்கலாமா? இல்லை ஒரு ஊழல்வாதி ஒருத்தர் காசு கொடுத்துருக்குறாரு, அதை ஏற்றுக்கலாமா? இப்போ பப்ளிக்கிட்ட இந்த அடிப்படை கேள்விகள்லாம் வரும்ல. நேற்று அதாவது இதில் என்ன வந்து வியப்புனா, இடி யாருக்கெல்லாம் சம்மன் அனுப்பிச்சிருக்கோ, இடி யார் வீட்டிலலாம் போய் ரைடு பண்ணியிருக்கோ அவங்கெல்லாம் வந்து கட்சிக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பொழுதுக்கும் எங்ககிட்ட பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்க, இடி விசாரிக்குது, ஊழல் பண்ணிட்டாங்க, பணம் சம்பாரிச்சிட்டாங்க, பணம் மோசடி பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பேசிட்டு அவங்ககிட்டே காசை வாங்கியிருக்கிறீங்க. அதை தான் இப்போ கோர்ட்டு கேட்குது, சொல்லுப்பா அப்படின்னு. சொல்லுப்பான்னும் போது கசக்குது, முடியல. 3 மாதம் கேட்குறீங்க, 6 மாதம் கேட்குறீங்க. எதுக்கு 3 மாதம் 6 மாதம்? ஒரு பேப்பர் தாளில் அந்த காசை யாரும் திருப்பி கேட்கல, கொடுத்த காசெல்லாம் எடுத்துன்னு வாங்க, நாங்கள் முடிவு பண்ணுறோம், செல்லுமா செல்லாதா, இல்லை வாங்கினவங்களுக்கு திருப்பி அவ்வளோலாம் போவே இல்லை. கோர்ட்டு நினச்சா அதை கூட செல்லலாம். இது சட்டப்படி தப்பு, வாங்கின காசை திருப்பி கொடுன்னு கூட கொடுக்கலாம் தீர்ப்பு. அதாவது உங்களுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்களாகும், ஃபினான்ஷியல் ஆக்டில் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு நியாயமான ஒரு டிரான்சாக்ஷன் தான் வந்து செல்லுபடி ஆகும்.
அதர்மமான ஒரு டிரான்சாக்ஷன், சட்டத்துக்கு புறம்பான ஒரு டிரான்சாக்ஷன் செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் கேட்கல, வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, இந்த முறையில் வாங்காதீங்க, நீங்கள் பணமாக வாங்கிக்கங்கன்னு கூட சொல்லலை. தகவல் தான் கேட்டிருக்கு. இந்த தகவலை கொடுக்கவே உங்களுக்கு கசக்குதுன்னா நீங்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு இதை பண்ணுறீங்க, எதை மறைக்கிறதுக்கு இதை பண்ணுறீங்க? இதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதை மறைக்கிறதுனால யாருக்கு என்ன ஆதாயம்? சத்தியமாக ஸ்டேட் பேங்க்குக்கு ஆதாயம் கிடையாது. ஸ்டேட் பேங்க் வந்து இதில் நடுவில் வந்து ஒரு இடைத்தரகர் போல். நீங்கள் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்கணும்? இந்த கட்சிக்கு கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும்? பாண்டா போட்டு கையெழுத்து போட்டு உங்கள் ஃபீஸ் என்னவோ சார்ஜ் என்னவோ வாங்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துடணும், அவ்வளோதானே. அந்த இப்போ பத்திரப்பதிவுத்துறை இருக்குது, ஒருத்தர் இடம் வாங்குறாரு, ஒருத்தர் இடம் விற்கிறாரு. அந்த டேட்டாவை கேட்டால் பத்திரப்பதிவுத்துறை என்ன பண்ணணும்? அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? ஏரியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கங்கே லேஅவுட்டு போட்டு விற்கிறாங்கல்ல, கொள்ளையடிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி விஷயத்தில் கோர்ட் என்ன பண்ணுது? பத்திரப்பதிவுத்துறையை எப்பா என்ன பண பரிவர்த்தனை ஆச்சு, யார் வாங்கினது, யார் விற்றது, என்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுன்னு கேட்குதுல்ல. பத்திரப்பதிவுத்துறை 3 மாதம் கழிச்சு தரேன், 6 மாதம் கழிச்சு தரேன்னு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? அப்போ இவங்களோட தன்மை தராதரம் பார்த்துக்காங்க. எதையோ வந்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் அதை சாதாரணமாக விடாது, கண்டிப்பாக கேள்வி கேட்கும். இது மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜனநாயகத்துக்கு வேறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. எல்லாரும் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் அரசியல் கட்சிக்கெல்லாம் காசை கொடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு என்ன கொள்கையில் என்ன வேலை பண்ணுறீங்கன்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு நிறுவனம் இருக்குது, மாத்திரை மருந்து தயார் பண்ணி விற்கிற நிறுவனம். இப்போ அந்த நிறுவனத்துக்கு வேணுன்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தங்கள்லாம் நீங்கள் லா மேக்கர்னு நீங்கள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் யார் கேள்வி கேட்குறது? அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துருக்கலாம், என்ன வேணால் நடந்துருக்கலாம்ல. இப்போ வெளிப்படையில் எங்களுக்கு தெரியணும்ல, ஓட்டு போடுற மக்களுக்கு எந்த நிறுவனம் எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குது, என்ன காரணம், இதில் என்ன தவறு இருக்குது, இது தெரிஞ்சுக்கிறதுல. எஸ்பிஐ வங்கியுடைய நிலைப்பாடை பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட எதிர்க்கிறாங்க. ஆனால் எஸ்பிஐ வங்கியுடைய இந்த நிலைப்பாடு வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு பின்விளைவாக இது அமையாதா அப்படின்னு பாஜகவுக்கு தெரியும்ல. அதையும் மீறி ஏன் இப்படி ஒரு நடவடிக்கையில் எஸ்பிஐ வங்கியும் சரி பாஜகவும் சரி ஈடுபட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி அப்போ அவங்க எதிர்பார்க்குறத விட இதில் வந்து மோசமான விளைவுகள் வரலாம், விமர்சனம் வரலாம், பிரச்சாரம் வரலாம். இப்போது பொழுதுக்கும் ஒருத்தரை திட்டிருப்பீங்க, அந்த திட்டின அந்த நிறுவனத்தோடு நீங்கள் ஒருவேளை காசு வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு ஊழல் பின்னணியில் கைதான ஒரு நபர் வந்து உங்களுக்கு தெரியாமல் காசு கொடுத்துருக்காரு, இல்லை வந்து சாராயம் இல்லை ட்ரக்ஸு இந்த மாதிரி யாருன்னா வியாபாரம் பண்ணுறவங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கலாம். அதில் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை அதெல்லாம் இருந்ததுன்னா, இல்லை அமலாக்கத்துறை அன்றாடம் போய் விசாரிக்கிற ஒரு நபரோ இல்லை ஒரு நிறுவனமோ உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கலாம். ஏன் அதை மறைக்கணும்? இதில் நான் என்ன கேட்குறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி அப்பற்ற ஒரு ஒழுக்கமான நியாயமான நேர்மையான தேசிய கட்சி, ரைட்டா? அவன் ஏற்றுக்குவோம். நீங்கள் எதுக்கு இதில் தலையிடுறீங்க, நீங்கள் எதுக்கு இதில் முட்டு கொடுக்குறீங்க? கோர்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்போவே என்ன பண்ணிக்கணும்? அரசாங்கம் தேர்தல் ஆணையமாச்சு, ஸ்டேட் பேங்க் ஆச்சு, கோர்ட் ஆச்சு. ஆமாம் வாங்கணுமா? ஆமாம் வாங்கணும். யாரெல்லாம் கொடுத்தாங்க? இவங்கெல்லாம் கொடுத்தாங்க சொல்லிவிட்டு அன்றைக்கே போயிருக்கலாமே, ஏன் போக மாட்டேன்றீங்க? உங்களோட ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறவங்க, காங்கிரஸ் பேசுது, பாரதிய ஜனதா கட்சி பேசுது, ரைட்டு, அது மாறி பேசிக்கிட்டோம், எனக்கு அது புரியுது. எதுக்கு பொழுதுக்கும் அன்றாடக்கும் ஸ்டேட் பேங்க்குக்கு வந்து நீங்கள் முட்டு கொடுக்கணும்? ஏன் ஸ்டேட் பேங்க்குக்கு வாய் இல்லையா? இல்லை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட அமைச்சரவையிலேருந்து அதுக்கு ஒரு பதில் கொடுக்கலாமே. இப்போது திமுகவை வந்து நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லைங்களா ஒரு சில விஷயத்தில். இப்போ ஜாஃபர் சாதிக் ஆகட்டும், இல்லை ஒரு சொத்து குவிப்பு வழக்காகட்டும், இல்லை அந்த மாதிரி, இல்லை அண்ணன் பொன்முடி கேஸ் ஆகட்டும், இல்லை ஐயா செந்தில் பாலாஜி வழக்காகட்டும், ஏன் பதில் சொல்லலைன்னு கேள்வி கேட்குறோம்ல. அதே மாதிரி இதில் ஏன் ஸ்டேட் பேங்க் வந்து தரவு கொடுக்கலன்ற அந்த கேள்வி வரும்ல. இதை யார் உறுதி செய்யணும்? ஸ்டேட் வங்கி யார் கீழே வருது? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருது, ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸில் வருது. இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் நம்பிக்கையான சம்மந்தம் தானே. அப்போ இந்த ஒரு தரவுகள் தரதில் உங்களுக்கு என்ன வலிக்குது? அது வந்து நீங்கள் கட்சி ரீதியெல்லாம் விட்டுருங்க, பப்ளிக் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? பப்ளிக்கு காசு போட்டு வச்சுருக்காங்க வங்கியில், அது பொது நிறுவனம், பொதுமக்களோட சொத்து. எப்பா நீ ஏதோ வாங்கி ஏதோ பாண்டு கொடுக்குறியாமப்பா, அதில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதா, அது முறையாக இருக்கா, அதில் எதனா தப்பு இருக்கா, கோர்ட்டு கேட்குது சொல்லுன்னு பொதுமக்கள் கேட்கலாம்ல, வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க கேட்கலாம்ல. இது வந்து காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டை விட்டுருங்க. கஸ்டமர் இஸ் த கிங் இல்லை, கஸ்டமர் தான் அதோட அதில் ஒரு அங்கத்தினர் தானே, அவங்க கேட்கலாம்ல, யார் வேணால் கேட்கலாம்ல. இது கேள்வி கேட்குறது என்ன தவறு இருக்குது ஜனநாயக நாட்டில்? அதுவே உங்களுக்கு வலிக்குது, நாங்கள் வந்து இதில் என்ன தப்பு இருக்குது, இதில்னா அது இருக்குது, வங்கி கரெக்டாக தான் பண்ணியிருக்குது, அதை தான் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற நியாயத்தையும் நீங்கள் சொல்கிற வாதத்தையும் கோர்ட்டே ஏற்றுக்கிற மாட்டேன், அப்புறம் பொதுமக்கள் வண்டி எப்படி ஏற்றுக்கணும்? அதை என்ன நடந்தது அதை தான் கேட்குறாங்க கோர்ட்டு. அதை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.